இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள் சொல்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கீங்க. பெண்கள் எல்லா துறையிலுமே பல சாதனைகள் படைச்சிட்ருக்காங்க. கண்டிப்பாக எதற்காகவும் சோர்ந்து போகாதீங்க. ஒவ்வொரு நாள் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி, இன்றைய நாள் உங்கள் முழு இதயத்தோடு என்னை தேடுகின்றதுனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். எரேமியா 29ஆம் அதிகாரம் 20 வசனம் 13 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. நம் முழு இதயத்தையும் இயேசுவுக்கு கொடுக்கும்போது அவர் நம் வாழ்க்கைக்கான எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்வார். இன்றைய நாள் முழு இதயத்தை ஏசப்பா கிட்ட நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அவர் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் தேவையோ, நீ என்ன சொல்லி ஜெபிக்கிறியோ கண்டிப்பாக கொடுக்க போகின்றார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. தினந்தோறும் ஜெபியுங்கள். வாழ்க்கையில் சில பல பிரச்சனைகள் வந்தாலுமே அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போகலான்னு சொல்லி யோசிக்கணுமே தவிர, தப்பான முடிவுகள் வாழ்க்கைக்கு சரியல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் தான் வாழ்க்கையில். இந்த விஷயம் நடக்குதா, ஓகே இது பண்ணக்கூடாது, தப்பு பண்ணிட்டோம், ஓகே அடுத்த வாட்டி பண்ணும்போது அது சரி செஞ்சுட்டு ஓகே நம்ம இது கரெக்டாக பண்ணலான்னு சொல்லி அப்படி போய்கிட்டே இருக்கணுங்க. ஓடிக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கையில். திடீர்னு தடுமாற்றம் வந்தாலும் சரி, என்னால் முடியல அப்படின்னு சொல்லி லூஸ் பண்ணக்கூடாது. ஓடுங்க, ஓடிக்கிட்டே இருங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் நிறைய விஷயம் சாதிச்சுட்டு இருக்கான்னு சொன்னால், ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா துப்புரவு தொழிலாளர் ஒருத்தவங்களுக்கு அந்த தங்க நகை கிடச்சிதுன்னு சொல்லிட்டு அவங்களை பெருமையாக ஒவ்வொரு சேனல்ஸையும் கூப்பிட்டு பாராட்டினாங்க. அம்மாவும் இல்லையா, நேர்மைக்கான ஒரு பரிசு இது தான். அவங்க நினச்சிருந்தா நகை விற்கிற ரேட்டுக்கு என்ன வேணால் பண்ணிடலாம். இருந்தாலுமே நேர்மையாக போய் ஒப்படைச்சாங்க. பார்த்தீங்களா, அவங்களுக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம் என்ன, எல்லாருமே கூப்பிட்டு பாராட்டினாங்க. ஸோ வாழ்க்கையில் நமக்கு இது போதுண்டா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த வாழ்க்கை, கொடுத்த பொருளாதாரம், நமக்கு கிடைச்ச இந்த விஷயம் ஓகே சந்தோஷமாக ஏற்றிட்டு போகிறோம். பார்த்தீங்களா, அதுதாங்க வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு நான் நகர வைக்கும். இல்லை எனக்கு இது கிடச்சிதா, இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இதை வச்சு என்ன செய்யலாம், இது பத்தாது, யாராச்சும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அது வேணாம்ல, நமக்கு இது வேணும். அது எப்படி கிடைக்கணும்? உண்மையாக உழைச்சா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைய நாள் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். அமைதி வாழ்க்கையில் இருக்கணும், சமாதானம் இருக்கணும், எல்லாமே இருக்கணும், அம்மாவா இல்லையோ. ஆனால் இன்றைக்கி சமாதானம் இல்லை, எதுவுமே இல்லை, சண்டை பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கலாம். வாழ்க்கைனாலே பிரச்சனை இருக்க தான் செய்யும். அந்த பிரச்சனையை நம்ம எதிர்கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாலே எல்லாமே ஈஸியாக எடுத்துக்கலாம்ல. ஸோ இன்றைய நாள் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறான்னு சொன்னேன். நம் இதயத்தை அவரிடத்தில் ஒப்படைக்கின்ற பொழுது நமக்கு எல்லாவற்றையும் செய்வாருன்னு சொன்னேன். ஸோ அடுத்த விஷயம் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலுமே ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு நாய்க்குட்டி, ஒரு குட்டி, நான் நிறைய ஒரு 5 நாய்க்குட்டி இருக்குது, ஒரு நாயை தூக்கி செவுத்தில் அடித்து அப்படியே ரோட்டில் அடித்து சாகடிச்சிட்றாங்க. இந்த பதிவை சமூக ஊடகங்களில் பரப்பி அவங்களுக்கு கைது பண்ணோன்னு சொல்லி ப்ளூ கிராஸ் மூலிமா இது பண்ணியிருக்காங்களாம். கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நாய் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, போகும்போது வரும்போதெல்லாம் எங்களை தொந்தரவு பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி, அப்புறம் எங்கள் வீட்டு பசங்களெலாம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த குட்டி நாய்க்குட்டி என்னங்க பண்ணுச்சு, வாயில் ஜீவன். ஸோ இந்த மாதிரியான ஆட்கள்லாம் ஒரு சில பேர்லாம் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உணவு கொடுங்க. வேறு என்ன பண்ண முடியும்? வாயிலா ஜீவன் வந்துச்சு அப்படின்னாலே ஏதோ வச்சு ஒரு விஷயம் பண்ணணும். ஸோ நம்ம நல்ல விஷயத்தை நோக்கி ஓடுகின்ற பொழுது நல்லது கண்டிப்பாக நடக்கும். தவறான விஷயத்தை நோக்கி நம்ம ஓடணும் அப்படின்னா சில பல பிரச்சனைகள் நமக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைய நாள் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவரை முழு உள்ளத்தோடு தேடும்போது ஆண்டவர் உங்கள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் அருள செய்வார். பார்த்தீங்களா, அவரை முழு உள்ளத்தோடு தேடும்போது இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சும்மா தேடணும்பா, ஆண்டவரை தேடின எனக்கு எதுவுமே கிடைக்கல, எதுவுமே கொடுக்கல, எல்லோரும் சொல்கிறாங்க, பிரதர் சொல்கிறாரு, சிஸ்டர் சொல்கிறாங்க தேடுங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தேடுறோம் பிரதர், ஆனால் இன்னும் கிடைக்கலையே, ஆண்டவர் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி இல்லாமல் நீங்கள் முழு மனசாக உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கின்ற பொழுது கண்டிப்பாக உங்கள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் அருள செய்வார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. தினந்தோறும் ஜெபியுங்கள். வாழ்க்கை இன்னும் முடியலல்ல, நிறைய விஷயங்கள் கற்றுக்க போகிறோம். வாழ்க்கையில் எல்லாமே கற்றுக்கிட்டு ஓகே இதெல்லாம் இப்படி தான் இருக்கும், இவங்களாம் இப்படி தான் நடந்துப்பாங்க, இதுதான் நடக்கும்டா, பார்த்துக்கலாம்டா, எதுவும் கடந்து போங்கள, அப்படியே போயிட்டே இருங்க. ஜபம் எல்லாருக்காகவும் ஜபிச்சுக்கோங்க. உலக நாடுகள் எங்கெங்கேயோ ஏகப்பட்ட பிரச்சனைகள், அங்கே சண்டை போட்டுட்ருக்கான், ஈரான் இஸ்ரேல் பிரச்சனைகள், அங்கே போயிட்டுருக்கு, போர்கள் பயங்கரமாக வெடிச்சிட்ருக்கு. ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கேஸ் விலை ஏறிச்சு, பெட்ரோல் விலை ஏறிச்சு, எல்லாமே ஏறுது அப்படின்னு சொல்லும் போது என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இல்லத்தரிசிகளுக்கு ரொம்பவே ஷாக்கான நியூஸ், கேஸ் விலை ஏறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைய நாள் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கவங்க கூட, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் வாக்கு கொடுத்துருக்கின்றார். மகளே மகனே கலங்காத. இன்றைய நாள் மகளிர் தினம். எல்லா பெண்களும் தைரியமாக இருங்க, எதிர்த்து போராடுங்க. வாழ்க்கையில் தற்கொலை தான் நமக்கு தேர்வு அப்படின்னு கிடையாது. பார்த்துக்கலாம்டா, நீயா நானா
அப்படின்னு சொல்லி ஆண்களுக்கு நிகராக எல்லா பெண்களுமே எல்லா துறையிலும் சாதிச்சுட்டு இருக்கீங்களோ, எவ்வளோ பெருமையான ஒரு விஷயம் இல்லை இது. ஸோ பெண்களை போற்றுவோம், அவங்களுக்காக ஜெபிக்கலாம். இன்றைய நாள் ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, இன்றைக்கு உம்மிடம் ஜெபிக்கின்றனப்பா தகப்பனே. என் இருதயத்தை மாற்ற எல்லா காரியங்களினாலும் நிரம்பி இருக்கின்றதப்பா. மற்ற பலவித காரியங்களால் என் கவனம் சிதறி கிடக்கின்றது ஆண்டவரே. உம் சமூகம் எங்கள் மேல் வர வேண்டும் என்று ஜெபிக்கின்றப்பா தகப்பனே. எங்கள் இருதயம் உம்மால் மட்டுமே நிறைந்திருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. கவனம் சிதறாமல் எங்கள் முழு இதயத்தோடு உம்மை தேடவும் எங்களுக்கு உதவி செய்வீராக தகப்பனே. சமூக ஊடகங்கள், தொலைக்காட்சி என்ற அடிமைத்தனங்கள் உள்ளிட்ட உம்மோடு நாங்கள் நடப்பதை தடுக்கும் எல்லா காரியங்களையும் அகற்றி என் உள்ளத்தை அவை இருந்த இடத்தினை உம் பிரசன்னத்தினால் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. முழு இதயத்தோடு உம்மை தேடவும் உம் சமாதானத்தோடு வாழவும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எஞ்சி மன்றாடுறோம்ப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. ஒவ்வொரு பெண்களையும் ஆசீர்வதிங்கப்பா. உடல் தெம்பும் மன தைரியத்தை தர வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. எல்லா துறையிலையும் சாதிக்க வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. சோர்வடையக்கூடாது ஆண்டவரே. ஒற்றுமையோடு இருக்கணும் கேட்குறோம்ப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானம் கொடுன்னு சொல்லி கேட்குறோம்ப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. உடல் தெம்பும் வலிமையை தர வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. ஒவ்வொரு மக்களையும் கண்ணோக்கி பாருங்கப்பா. கண்ணீரும் கவலையும் வச்சுக்கின்ற உங்களுடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. கண்ணீரை தொடப்பீராகப்பா. பொருளாதாரத்தில் உயர்த்துவீராக. சமாதானத்தோடு இருக்க எங்களுக்கு ஆற்றலை தாங்கப்பா. எந்த பிரச்சனையும் எங்களை கிட்ட நெருங்க விட செய்ய மாட்டேன் நம்புறேன் ஏசப்பா. எல்லோரும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. God bless you all.